ஓம் சாந்தி 17/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அமர உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ளீர்கள். எங்கு எந்த ஒரு துக்கம் அல்லது பாவம் இருக்காதோ அதுவே நிர்விகாரி உலகமாகும். கேள்வி: காட்லி ஃபேமிலியின் அதாவது ஈஸ்வரிய இறை குடும்பத்தின் அதிசயமான திட்டம் என்ன? பதில்: ஈஸ்வரிய இறை குடும்பத்தின் திட்டமாவது குடும்ப கட்டுப்பாடு செய்வது, ஒரு சத்திய தர்மத்தின் ஸ்தாபனை செய்து அநேக தர்மங்களின் விநாசம் செய்வது. மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாட்டிற்கான திட்டங்களை வகுக்கிறார்கள். அவர்களுடைய திட்டங்கள் செயல்பட முடியாது என்று தந்தை கூறுகிறார். நான் தான் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறேன். அப்பொழுது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மேலே வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். மிகவுமே குறைவான ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். ஓம் சாந்தி. இது வீடாகவும் உள்ளது மற்றும் பல்கலைக்கழகமாகவும் உள்ளது, மேலும் நிறுவனமாகவும் உள்ளது. சிவபாபா தந்தை ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் சாலி கிராமங்கள் ஆகும். இது அவர்களுடைய ஷரீரங்கள் ஆகும். என்னுடைய ஆத்மா என்று ஷரீரம் கூறாது. என்னுடைய சரீரம் என்று ஆத்மாதான் கூறுகிறது. ஆத்மா அழிவற்றதாகும், ஷரீரம் அழியக்கூடியதாகும். இப்பொழுது நீங்கள் தங்களை ஆத்மா என்று உணர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய பாபா சிவன் ஆவார். அவரோ சுப்ரீம் ஃபாதர் ஆவார். அஞ்ஞான காலத்தில் தந்தை தனியாகவும் ஆசிரியர் தனியாகவும் குரு தனியாகவும் இருப்பார்கள். இவர் எல்லையில்லாத தந்தை, ஆசிரியர், குரு ஒரே ஒருவர் ஆவார். எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது! எல்லையில்லாத தந்தை குழந்தைகளுக்கு எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்கிறார். அவர்களும் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை அளிக்கிறார்கள். கல்வி கூட எல்லைக்குட்பட்டதாகும். உலகம், சரித்திரம், பூக்கோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மீண்டும் பாபா சத்கதிக்கான வழியை கூறுகிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து தூய்மை இழந்து உள்ளீர்கள். இப்பொழுது தூய்மையாக வேண்டும். சத்தியுகத்தில் பாரதம்தான் இருந்தது. அதில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. காட் காடஸ் அதாவது தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. நல்லது. பிறகு என்ன ஆயிற்று? அவர்கள் மறுபிறவி எடுத்தார்கள். சதோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ, சத்தோ நிலையிலிருந்து ரஜோ, தமோவில் வந்தார்கள். அமர உலகத்தில் மனிதர்கள் அமரராக இருப்பார்கள். நீண்ட ஆயுள் இருக்கும். சத்தியுகத்தில் தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது. வைஸ்லெஸ் வேர்ல்டு அதாவது நிர்விகார உலகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இருப்பது விகார உலகமாகும். நாம் சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபாவிற்கு தனக்கென்று உடல் கிடையாது. எனவே உங்களுக்கு சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது. பாட்டனாரின் சொத்து தந்தை மூலமாக கிடைக்கும் அல்லவா? அப்பா மூலமாக தாத்தாவினுடைய சொத்து கிடைக்குது இல்லையா? சிவபாபா மூலமாக கூட நீங்கள் பிரம்மா மூலமாக மீண்டும் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சுகம் கிடைக்கும் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது தந்தையைத்தான் நினைவு செய்கிறார்கள். சண்டை முடிந்தவுடன் பிறகு லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு தர்மம் இருக்கும். இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த பழைய உலகம் துக்கதாமம் ஆகும். புதிய உலகம் சுகதாமம் ஆகும். பழைய வீடாக ஆகிவிட்டால் பின் அதில் எலி, பாம்பு ஆகியவை வெளிப்படுகின்றன. இந்த உலகம் கூட அவ்வாறே ஆகும்.
இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் ஆகும். இப்பொழுது முடிவு ஆகும். இந்த உலகம் ஒரு வீடு மாதிரி பழசான பிறகு எல்லாமே இருக்குதுன்றார் பாபா. புது உலகத்திலோ அவசியம் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும். முதலில் ராதா கிருஷ்ணர் இருவரும் தனித்தனி ராஜ்யங்களில் இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த பின்பு லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். அவசியம் இந்த சமயத்தில் அப்பேற்பட்ட உன்னத கர்மங்களை செய்திருக்கக்கூடும். தந்தை உங்களுக்கு கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதி பற்றி புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் செய்யும் கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகின்றன. தந்தை பாரதத்தின் சொர்க்கத்தை, ராஜ்யத்தை அளிக்கிறார். சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி. அதற்கு நடுவில் இருப்பது ராக்கி பண்டிகை. ஏனென்றால் தூய்மையாக வேண்டும். பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டும். பிறகு சண்டை ஏற்பட்டு விடும் பொழுது எல்லாமே அழிந்து போய் விடுகிறது. பிறகு நீங்கள் புது உலகத்தில் ஆட்சி புரிவீர்கள். கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். அவரும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார். இந்த சமயத்தில் எல்லோரும் வருங்காலத்திற்காக ஆஸ்தி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். பாபா தினந்தோறும் எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளை தந்தையை நினைவு செய்யுங்கள். இதனால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். ஆத்மாவில் படிந்திருக்கும் கரை நீங்கி போய்விடும். எத்தனை மனிதர்கள் ஆகிவிட்டுள்ளார்கள். உலகம் பழையதாக ஆகிவிட்டுள்ளது. அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை அமைத்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவோ காட் ஃபாதர்னுடைய திட்டமாகும் என்று நாம் எழுதுகிறோம். சத்தியுகத்தில் 9-10 லட்சம் மனிதர்கள் போய் இருப்பார்கள். மற்ற அனைவரும் தங்களது இனிமையான இல்லத்திற்கு சென்று விடுவார்கள். இதுவோ காடி ஃபேமிலி பிளானிங் ஆகும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. இந்த லட்சுமி நாராயணர் உலகத்தின் அதிபதியாக, மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த மாலை யாருடையதாக அமைக்கப்பட்டுள்ளது? அதாவது ருத்ர மாலை யாருக்காக அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. பதித்த பாவனரே வாருங்கள்னு சத்தியுகத்தில் இவ்வாறு அழைப்பார்களா என்ன? சுகத்தில் யாரும் தந்தையை நினைவு செய்வதில்லை. துக்கத்தில் அனைவருமே நினைவு செய்கிறார்கள். பதித்த பாவனரே வாருங்கள்னு சத்தியுகத்தில் யாரும் அழைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. தந்தையை நினைவு செய்வது கிடையாது. துக்கத்தில் தான் அனைவருமே நினைவு செய்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகள் இந்த பழைய உலகத்தை மறந்து விட வேண்டும். மற்றபடி ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லம், சொர்க்க அரசாட்சியை நினைவு செய்ய வேண்டும். எப்படி புதிய வீடு அமைக்கிறார்கள் என்றால் பின்னர் புத்தியில் புதிய வீடுதான் நினைவிருக்கும் அல்லவா? இப்பொழுது கூட புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தந்தையோ அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். ஆத்மாக்கள் அனைவருமே சென்று விடுவார்கள். மற்றபடி சரீரங்கள் அழிந்து போய்விடும். ஆத்மா தந்தையின் நினைவினால் தூய்மை ஆகிவிடும். அவசியம் தூய்மையாகத்தான் வேண்டும். விநாசமோ எதிரிலேயே உள்ளது. இந்த ஞான யஜ்யத்திலிருந்து இந்த விநாச ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிகிறது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பழைய உலகம் முடிந்து புதியதாக ஆகிவிடும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் கற்பித்து கொண்டிருக்கிறார்? அவரோ நிராகாரமான சிவபாபா ஆவார். அவரே ஆசிரியர், சத்குருவும் ஆவார். இந்த யஜ்யத்தில் அனைத்துமே ஸ்வாகா ஆகிவிடும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு பிடிக்கிறது. பிறகு அனைத்தும் பிடித்துவிடும். இன்னும் சிறிது தாமதம் உள்ளது. அனைவரும் தங்களுக்குள் சண்டையிடுவார்கள். விடுவிப்பவரோ
யாருமே இருக்க மாட்டார்கள். இரத்த ஆறுகளுக்கு பின்னால் பாலாறு பாயும். இதற்குத்தான் வீணாக இரத்தம் பாயும் விளையாட்டு என்று கூறப்படுகிறது. குழந்தைகள் காட்சியும் பார்த்திருக்கிறார்கள். பிறகு இந்த கண்களாலும் பார்ப்பீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், விஷ்ணுபுரியில் செல்லுவதற்கு சுயம் தங்களை தகுதி உடையவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். முழுமையாக தூய்மையாக வேண்டும். அசுத்தமான உணவு பழக்கங்களை தியாகம் செய்துவிட வேண்டும். விநாசத்திற்கு முன்பாகவே தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வெகு சீக்கிரமாக கல்வியை கற்று புத்திசாலி ஆக வேண்டும். எந்த ஒரு விக்ரமமும் ஆகாதிருக்க வேண்டும் என்ற கவனம் வைக்க வேண்டும். வரதானம், முறையீடு செய்தலை நினைவாக பரிவர்த்தனை செய்துவிடக்கூடிய இயல்பான மற்றும் நிரந்தர யோகி ஆவீர்களாக. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பாபாவினுடைய நினைவாக அதை மாற்றி இயல்பான நிரந்தர யோகி ஆகணும் அப்படின்னு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சங்கம யுகத்தில் விசேஷ தன்மையாவது இப்பொழுதே முயற்சி, இப்பொழுதே கண்கூடான பலன், இப்பொழுதே நினைவின் சொரூபம், இப்பொழுதே பிராப்தியின் சொரூபம். வருங்காலத்தில் உத்திரவாதமே இருக்கவே இருக்கிறது. ஆனால் வருங்காலத்தை விட சிறந்த பாக்கியம் இப்பொழுது உடையதாகும். இந்த பாக்கியத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றால் இயல்பாகவே நினைவு இருக்கும். எங்கு நினைவு இருக்கிறதோ அங்கு முறையீடு இருக்காது. என்ன செய்வது, எப்படி செய்வது, இது ஆவது இல்லை, கொஞ்சம் உதவி கொடுத்து விடுங்கள், இவை முறையீடு ஆகும். பாபா கிட்ட வேண்டுறது. அதாவது பாபா சொல்கிறாங்க, அல்பகால விஷயத்தை பொறுத்து பாபா கிட்ட நம்ம கேட்கக்கூடிய உதவியை முறையீடுன்னு சொல்லலாம். எனவே முறையீடுகளை விடுத்துவிட்டு இயல்பான யோகி, நிரந்தர யோகி ஆகுங்கள். ஸ்லோகன், யார் தங்களை விருந்தாளி என்று நினைத்து நடக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வார்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. சங்கட்டனின் பலம், சிநேகத்தின் பலம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்கும் பலம், மேலும் சகிப்புத்தன்மையின் பலத்தை சேமித்தீர்கள் என்றால் மாயா ஒருபொழுதும் தாக்க முடியாது. பிறகு வெற்றி முழக்கம் ஒலிக்கும். இத்தனை பேர்கள் அனைவருமே அநேகராக இருக்கும் ஒருவர் என்றே தென்படும் பொழுது, ஒருவரின் ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கும் பொழுது, ஒரே ரசனையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் பிரத்யக்ஷதா வெளிப்பாடு தென்படும். உங்கள் அனைவருடைய உறுதி எடுத்தல்தான் வெளிப்பாட்டினை சமீபத்தில் கொண்டு வரும். நல்லது. ஓம் சாந்தி.
இங்கே